வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு 37 ஃபீட் கிராஸ் 23 ஃபீட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் டிசைன் நாம் பார்க்குறோம். அதாவது 37க்கு 23 அப்படின்ற அளவில் இருக்கக்கூடிய ஒரு கிழக்கு பார்த்த வீட்டுடைய வரைபடத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த ஹவுஸ் பிளானில் நார்த்து பாயிண்ட்டை நான் ஏற்கனவே இந்த இடத்துல காட்டியிருக்கிறேன். நார்த்து பாயிண்ட்டு இந்த டைரக்ஷன்ஸில் இருக்குது. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸு இந்த பக்கமாக இருக்குது. இது ஈஸ்ட் டைரக்ஷன்ஸ். ஸோ இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் டிசைன். இந்த வீட்டுடைய திசை அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்த்து சவுத்து சைஸு 23 ஃபீட் இருக்குது. வடக்கு தெற்காக 23 அடி இருக்குது. அதே நேரம் மேற்கு கிழக்காக 37 அடி இருக்குது. வெஸ்ட்டு ஈஸ்ட் சைஸ் வந்து நமக்கு 37 ஃபீட். இப்போ இந்த வீட்டுடைய பிளான் டீட்டெயிலை நம்ம பார்க்குறோம். வீட்டோட என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த இடம் தான். இந்த இடத்துல ஒரு போர்ட்டிகோ நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். 8 ஃபீட் கிராஸ் 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் சைஸில் ஒரு போர்ட்டிகோ இந்த இடத்துல இருக்குது. தென் இந்த போர்ட்டிகோவுக்கு தெற்கு பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு வந்து நம்ம இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். தெற்கு பகுதியில் இந்த போர்ட்டிகோவுக்கு தெற்கு பகுதியில் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப் இருக்குது. தென் இந்த வீட்டுக்கு மெயின் டோர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். 3.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸில் இந்த இடத்துல ஒரு மெயின் டோர் இருக்கிற மாதிரி நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த மெயின் டோர் வழியாக இந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்பொழுது நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹால் இருக்குது. 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 16 ஃபீட் 9 இன்ச்சஸ் சைஸில் இந்த வீட்டோடைய ஹால் இருக்குது. ஸோ 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த லென்த்து, 16 ஃபீட் 9 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த லென்த்து. ஸோ அந்த மாதிரியான டைரக்ஷன்ஸில் இந்த ஹால் வந்து நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹவுஸ் பிளான் ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான். இந்த கார்னரில் நாம் ஒரு பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கிறோம். 10 ஃபீட் கிராஸ் 10 ஃபீட் சைஸில் ஒரு ஸ்கொயர் ஷேப் பெட்ரூம் இந்த இடத்துல இருக்குது. தென் கிச்சன் அக்னி ஸ்தானத்தில் ஒரு கிச்சன் பிளான் பண்ணியிருக்கிறோம். 8 ஃபீட் கிராஸ் 10 ஃபீட் சைஸில் ஒரு கிச்சன் இந்த இடத்துல இருக்குது. கிழக்கு திசை பார்த்து சமைக்கக்கூடிய டைரக்ஷன்ஸில் இந்த கிச்சன் ஸ்லாப் இருக்கிற மாதிரியும் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த கிச்சனுக்கு பக்கத்திலேயே ஒரு டைனிங் ஹாலும் 8 ஃபீட் கிராஸ் 10 ஃபீட் சைஸில் ஒரு டைனிங் ஹால் இருக்குது. தென் வாயு மூலையில் பாத்ரூம் டாய்லெட் வந்து நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். தனித்தனியாக 2 பாத்ரூம் டாய்லெட். இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் டாய்லெட், தென் இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் டாய்லெட். இந்த பாத்ரூமுடைய சைஸு 4 ஃபீட் 3 இன்ச்சஸ் கிராஸ் 6 ஃபீட் சைஸில் ஒரு பாத்ரூம். அகைன் 5 ஃபீட் கிராஸ் 6 ஃபீட் சைஸில் இன்னொரு பாத்ரூம். இந்த மாதிரி டைரக்ஷன்ஸில் இந்த 2 பாத்ரூம் டாய்லெட் நாம் வாயு மூலையில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹவுஸ் பிளானில் இருக்கக்கூடிய விண்டோஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஹாலில் வந்து 2 விண்டோஸ் இருக்குது. இந்த 2 விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் இந்த 2 விண்டோவும் டிசைன் பண்ணியிருக்கிறோம். கிச்சனில் இருக்கக்கூடிய விண்டோவோடைய சைஸு 3 ஃபீட் கிராஸ் 2 ஃபீட் சைஸில் டிசைன் பண்ணியிருக்கிறோம். டைனிங் ஹால் அண்ட் இந்த 2 பெட்ரூமில் இருக்கக்கூடிய விண்டோவோடைய சைஸு 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் இந்த 3 விண்டோவுமே நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய இந்த 2 விண்டோ, இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய விண்டோ, தென் இந்த விண்டோ, இந்த 4 விண்டோவுமே நாம் வந்து 2 ஃபீட் கிராஸ் 2 ஃபீட் சைஸில் இந்த 4 விண்டோவுமே நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். வால் திக்னஸ் பொறுத்தளவில் ஓவராலாக எல்லா வால்ஸுமே 9 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸில் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரண்ட் வால், தென் இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரண்ட் வால் மட்டும் நாம் 4.5 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸில் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹவுஸ் பிளானுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து 37 ஃபீட் கிராஸ் 23 ஃபீட் இஸ் ஈக்குவல் டு 851 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வரும். இந்த ஹவுஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம் வந்து அப்ராக்சிமேட்டாக 17 lakhs வரைக்கும் நாம் எஸ்டிமேட் பண்ணுறோம். பை தேங்க்யூ.